عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமண உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிற்குமா. கணிதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் வாழக்கூடிய உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுவதற்காக தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அருள்கொடை தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலக வாழ்க்கையில் நாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கென்ற ஒரு பாதை தான் இஸ்லாம் அழகிய முறையில் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதனுடைய அடிப்படை தான் திருமறை குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருப்பதனுடைய நோக்கம் படைத்தவனை வணங்க வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும், படைத்தவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதுதான் மனிதன் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான அம்சம். இதை செய்வதன் மூலமாக மட்டுமே தான் இறை பொருத்தத்தை பெற முடியும், இறை மன்னிப்பை பெற முடியும், நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட இறைவன் தான் திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை இறைவன் நிலையூட்டுகின்றார். எந்த இறைவன் மனிதர்களை படைத்து படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று கூறினானோ அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு திருமணம் என்கின்ற ஒரு உறவு அவசியமான ஒன்று. மனிதன் நல்லொழுக்கம் உள்ளவனாக, மார்க்க பற்றுள்ளவனாக, படைத்தவனுக்கு அஞ்சியவனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் என்கின்ற இந்த உறவை இறைவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடுதான் உலகம் முழுவதும் திருமணங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த திருமணத்தின் மூலமாக ஒரு மணமகனும் மன நிம்மதி பெறுவதற்காக. எனவேதான் அல்லாஹ் தஆலா படைப்புகளை குறித்து அத்தாட்சி என்று சொன்னிய இறைவன் சூரத்துல் ரூம்ல இந்த திருமணத்தையும் இறைவனுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. உங்களில் இருந்த உங்கள் மனைவியை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் மன நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காக. ஒரு கணவனும் மனைவியும் மன நிம்மதி அடைவதற்காகத்தான்
திருமணம் என்கின்ற உறவை அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். வஜஅல பைனக மவத்த வ ரஹ்மா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தியது அல்லாஹ் தான். எங்கிருந்து வந்தாலும் ஒரு மனைவி ஒரு கணவனை நேசிக்கிறார், கணவன் மனைவியை நேசிக்கிறார் என்றால் இது படைத்தவன் உள்ளத்தில் போட்ட மிகப்பெரிய ஒரு அன்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. இதனால்தான் அல்லாஹ் தஆலா இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக உங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறோம். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, படிக்கக்கூடிய மக்களுக்கு, குர்ஆனை புரட்டி பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதில் அழகிய படிப்பினை இருக்கிறது. மனிதர்களை படைத்த இறைவன் மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, எது இருந்தால் இவனுடைய மன நிம்மதி கிடைக்கும், எதை கொடுத்தால் இவன் சந்தோஷப்படுவான் என்றெல்லாம் படைத்தவன் நம்மை நோக்கி பார்த்து நமக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவன் தான் இந்த திருமணம் என்றால் நீங்கள் எப்படி நடத்த வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதற்கென்ற நிபந்தனைகள் என்ன என்று இறைவன் வழிகாட்டுகிறார். திருமணத்தை இறைவன் தான் உருவாக்கி கொடுத்தான். அந்த இறைவன் தான் திருமணத்தை நீங்கள் நடத்துகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தும் ஏன் ஓதப்படுகிறது? உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட வேண்டும். ஓதப்பட்ட 3 வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு பிரசங்க நேரத்தில் பிரச்சாரம் செய்யப்படுதல்லோ இந்த இறை வசனத்தை ஏன் ஓதினார்கள்? ஈமானியர்கள் வரக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் படைத்தவனுடைய பயம் வர வேண்டும், படைத்தவனுடைய அச்சம் வர வேண்டும், தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறை வசனங்களை ஓதி இந்த சமூகத்திற்கு இறை அச்சத்தை ஏற்பாடு செய்தார்கள். எனவேதான் திருமணத்தின் பொழுது இஸ்லாம் குர்ஆன் அழகாக சொல்கிறது, ஒரு மணமகன் மணமகளை தேர்வு செய்யும் பொழுது அந்த மணமகனுக்கு இஸ்லாம் சொல்கிறது, வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, அந்த பெண்ணுக்கு மகராக கண்டிப்பாக நீ நன்கொடை கொடுத்துதான், மகர் கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும். கொடுக்கக்கூடிய உரிமை கடமை ஒரு மணமகனுக்குத்தான் இருக்கிறது என்று உலக அளவில் எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். மனைவிக்கு என்ன தேவை, அவளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, அவளுடைய உடல் வாழ்க்கைக்கான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஒரு கணவனுக்கு தான் இருக்கிறது. நீ மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்றதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, கட்டாயமாக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் அதை தான் நிலைநாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் திருமணம் நேரத்தை சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் சொல்லும் பொழுது திருமணத்தை செய்து கொள்கிறேன் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் என்ன இருக்கிறது மகர் கொடுப்பதற்காக? வறுமையில இருந்தவர், ஏழ்மையில இருந்தவர், எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் நீ அவளுக்கு கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர், நீ ஒரு இரும்பினான மோதிரத்தையாவது கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கட்டளையாக்கினார். ஆனால் அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் மா இல்ல ஐந்தி இதார், நான் உடுத்திருக்கிற ஆடையை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஹல் மஅக மினல் குர்ஆன், ஹல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து ஏதாவது ஒரு பகுதி உங்களுடைய மனதிலே இடம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஒரு மணமகன் சபையில உட்காரும் பொழுது திருமறை குர்ஆனை ஓதிருக்க வேண்டும், கற்றிருக்க வேண்டும், மனதிலே பதிய வைத்திருக்கின்றேன். உலகத்தில் 1000 கல்விகளை தேடி நீங்கள் சுமந்து கொண்டு உட்கார்ந்தாலும் மறுமையில் விலை போகாது. திருமண சபையில் கூட, மரண படுக்கையில் கூட விலை போகக்கூடிய கல்வி எது தெரியுமா? இறைவனால் அருளப்பட்ட இறைவேதம் மட்டுமே தான் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் திருமண நேரத்தில் அந்த ஏழை சகோதர தோழர் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, குர்ஆன்ல இருந்து ஏதாவது தெரியுமா யா ரசூலல்லாஹ்? கால நஅம், இந்த சூறாக்கள் தெரியும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சூறாக்களை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து பக்கத்து மல்லத்துவா, இதை மகராக வைத்து அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தார்கள் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப மணமகன் தான் மணமகளுக்கு கொடுக்க வேண்டும். வரதட்சணையை அடியோடு தகர்த்தெறிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு மணமகனினுடைய கடமை, பெண்ணுடைய உரிமை என்ன? கணவன் கொடுக்கதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அவளிடத்திலிருந்து நீங்க எந்த ஒன்றையும் பெற்று அநியாயமாக வாங்கிவிடக் கூடாது, பெண் வீட்டாரை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது, துன்பப்படுத்தி விடக்கூடாது என்பதை இஸ்லாம் தடை விதிக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
திருமணத்தின் பொழுது வரக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் அந்த மணமகனுக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். திருமண நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு மணமகன் தன்னால் இயன்ற அளவிற்கு சக்திக்கு ஏற்றவாறு வரக்கூடியவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பு அவன் மீதுதான் இருக்கிறது தவிர பெண் வீட்டிலிருந்து அதை வாங்குவதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டவில்லை. இஸ்லாம் அழகான மார்க்கம் என்பதை உலகம் பார்க்கிறது, படிக்கிறது, ஆய்வு செய்கிறது. இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய காட்சியை அன்றாட பார்க்கிறோம். ஏன்? இது படைத்தவனால் அருளப்பட்ட மார்க்கம். மனிதனுடைய சுய அறிவை கொண்டு போய் உள்ளே உழைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. படைத்தவனுடைய சட்ட திட்டங்கள் அனைத்தும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பாக இந்த சபைகளுக்கு நீங்கள் வரும் பொழுதெல்லாம் மணமக்களுடைய ஹக்கிலே துஆ செய்வதற்காக புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. அந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பொது பரக்கத்து பொருந்திய ஒரு துஆ அவசியம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு கவலைப்பட்டிருக்காங்க பாருங்க. ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் துவங்கும் பொழுது அந்த மணமக்களுடைய ஹக்கிற்கு கண்டிப்பாக துஆ தேவை, பிரார்த்தனை தேவை, அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை என்பதை உணர்த்துகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக சொன்னார்கள். அந்த மணமக்களுடைய வாழ்க்கை பொருத்தமாக பரக்கத்து பொருந்தியதாக ஆக வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவினால் இந்த உலகில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமாக உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு அர்த்தம் பொருந்திய இதைவிட உயர்ந்த ஒரு பிரார்த்தனை யாராலும் கொண்டு வந்து நிறுத்த முடியாத அளவிற்கு இந்த உம்மத்தினுடைய உள்ளத்தில் பதிய வைக்கின்ற வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்று இணைப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மணமக்களுடைய ஹக்கிலே இவருடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இவர்களுக்கு பரக்கத்து தேவை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை, இவர்களுக்கு அபிவிருத்தி தேவை, இவர்களுக்கு மன நிம்மதி தேவை என்று இந்த உம்மத்தின் மீது கவலை கொண்டவர்களாக இந்த உம்மத்தினுடைய வாழ்க்கை செழிப்பாக ஆக்குவதற்காக இவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் அபிவிருத்தியும் மன நிம்மதியும் சந்தோஷமும் சகோதரத்துவத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு இறுதி தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு ஈமானியர்களும் நாம் சொல்ல வேண்டும், கற்க வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த துஆவை தான் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஓதி முடித்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், கண்ணியம் நிறைந்த இமாம்கள் அனைவர்களுடைய வார்த்தை அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அவர்களுடைய துஆவை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதைதான் ஒவ்வொரு கண்ணியம் நிறைந்த முன்னால் இருந்த இமாம்கள் நேசித்தார்கள், வலியுறுத்தினார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கவலை கொண்டு இந்த உம்மத்தினுடைய பரக்கத்தை அபிவிருத்தி பெறுவதற்காக கற்றுக் கொடுத்த இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக இம்மையிலும் மறுமையில் நாம் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் பெற்றுக்கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை பெற முடியும். நாளை மறுமையிலே ஷஃபாஅத்தை பெற முடியும். இந்த உம்மத்திற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும், என்ன கேட்க வேண்டும், எங்கே என்ன பிரார்த்தனை என்ற ஒரு செய்தியை கூட விடாமல் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட ஒரே உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று அல்லாஹ்வினுடைய தூதரால் நாவினால் மணமக்களுடைய ஹக்கிற்கு பொருத்தமான அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அவர்களுடைய வாழ்க்கை அபிவிருத்தி பெறுவதற்காக இன்பமான கொடுத்த அந்த துஆவை தான் இந்த உம்மத் பின்பற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, நபி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வுமிக்க கண்ணியமிக்க நபியினுடைய நாவினால் முழங்கப்பட்ட நபியுடைய துஆவிற்கு சஹாபாக்கள் ஏங்கினார்கள், ஓடினார்கள், கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த தூதருடைய பிரார்த்தனை இந்த சமூகத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், அதை பின்பற்றப்பட வேண்டும். அந்த துஆவை கொண்டே அந்த திருமணங்கள் முடிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஷரியத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த சுன்னாவை வாழ்க்கையில் கடைபிடிக்க உம்மாவாக அல்லாஹ் தஆலா எந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை கொண்டு முடிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாக தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.